என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆதவ் அர்ஜுனா சொன்னது பலித்தது. கொங்கு மண்டலத்தை குறிவைத்த விஜய். கொத்தாக இணையும் அதிமுக புள்ளிகள். தமிழக அரசியல் களம் மீண்டும் அதிரடி திருப்பத்தை கண்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து முக்கிய தலைவர்கள் கொத்து கொத்தாக வெளியேறி வருவது மூலமாக அக்கட்சியின் பலம் பெரும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இதே வேளையில ஆதவ் அர்ஜுனா சொன்ன விஷயம் உண்மையாக கூடிய வகையில அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்து கொண்டே வருகிறது. அது என்ன சம்பவம், இதன் பின்னணியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திரைமறைவு செய்திகளை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்துல இன்னைக்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் உட்பட 9 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எக்ஸ் எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் விஜய் தலைமையிலாக தாவேகவுல இணைஞ்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் பனையூர் தலைமை அலுவலகத்தில் இன்னைக்கு தாவேகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் முன்னிலையில அதிமுக ஆட்சி காலத்துல செல்வாக்குமிக்க அமைச்சர்களாக வலம் வந்த 3 முக்கிய புள்ளிகள் தாவேகவுல இணைஞ்சிருக்காங்க. அதன்படி அதிமுகவின் முன்னாள் வீட்டுவசதித்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், முன்னாள் கைத்தறித்துறை அமைச்சர் திருப்பூர் எம் ஆனந்தன் மற்றும் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் கடலூர் MC சம்பத் ஆகிய மூவரும் தங்களின் ஆதரவாளர்களுடன் இன்று தாவேகவுல இணைஞ்சிருக்காங்க. இவர்களின் இந்த அதிரடி முடிவு அந்தந்த மாவட்டங்கள்ல அதிமுகவின் அடித்தளத்தை பலவீனமாக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர். முன்னாள் அமைச்சர்கள் மட்டுமல்ல, கொங்கு மண்டலம் மற்றும் தென் மாவட்டங்களை சேர்ந்த அதிமுகவின் வலுவான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று தாவேகவின் கொடியை தன்னுடைய சட்டைப்பையில குத்த உள்ளனர். தருமபுரி மேற்கு மாவட்ட தாவேக நிர்வாகி சிவன் தலைமையில இந்த 9 முன்னாள் எம்எல்ஏக்கள் இணைஞ்சிருக்காங்க. தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ கோவிந்தசாமி, சேலம் சங்ககிரி தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ சுந்தரராஜ், சேலம் வீரபாண்டி தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ ராஜபுத்து ஆகியோர் கொங்கு மண்டலத்திலிருந்து தாவேகவுக்கு நகர்கின்றனர். தென் மாவட்டங்களை பொறுத்தவரை விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் முன்னாள் எம்எல்ஏ மான்ராஜ், சாத்தூர் முன்னாள் எம்எல்ஏ ராஜவர்மன் ஆகியோரும், வட தமிழகத்துல திருவண்ணாமலை கலசப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 9 பேர் இன்று அதிகாரப்பூர்வமாக தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறாங்க தாவேகவுல. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான உட்கட்சி பூசல்களும் தொடர் தேர்தல் தோல்விகளுமே இந்த பிரம்மாண்ட வெளியேற்றத்திற்கு காரணம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இதே வேளையில தாவேகவின் ஆதவ் அர்ஜுனா பேசுகையில அதிமுகவின் 90% தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் தாவேகவை நோக்கி வர தீர்மானித்து விட்டனர் என்று குறிப்பிட்டிருந்ததை உண்மையாக்கக்கூடிய விதமாகவே தற்போதைய நிகழ்வுகள் அரங்கேறி வருகிறது. சில நாட்களுக்கு முன்னாடி திருச்சி முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், ஜெயங்கொண்டம் எக்ஸ் எம்எல்ஏ ராமஜெயலிங்கம் ஆகியோர் தாவேகவுல இணைந்த நிலையில இன்னைக்கு மேலும் 9 முக்கிய புள்ளிகள் இணைந்திருப்பது தாவேகவின் அரசியல் பலத்தை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் முற்றிலும் புதியதொரு பாதையை நோக்கி நகர தொடங்கியுள்ளது. ஆதவ் அர்ஜுனா கணித்தபடியே அதிமுகவின் முக்கிய தூண்களாக விளங்கிய முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட அளவில் செல்வாக்குமிக்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் தாவேகவை நோக்கி படையெடுப்பது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு மிகப்பெரிய அரசியல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. வெல்லமண்டி நடராஜன், ராமஜெயலிங்கம் வரிசையில இன்னைக்கு உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத், MS ஆனந்தன் உள்ளிட்ட கொங்கு மற்றும் வட தமிழகத்தின் அசைக்க முடியாத சக்திகள் பனையூர் அலுவலகத்துல தங்களை இணைத்துக் கொண்டிருப்பது தமிழக வெற்றி கழகத்தை மாற்று சக்தியாக மக்கள் பார்க்க தொடங்கிட்டாங்க அப்படின்றதையே காட்டுகிறது. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து உட்கட்சி பூசல்களால் சரிவை சந்தித்து வரக்கூடிய அதிமுக இந்த விக்கெட்டுகளின் வீழ்ச்சியை தடுத்து தன்னுடைய கோட்டையை காக்குமா, அல்லது இந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் வரவால முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுக்குமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழக அரசியலின் இந்த திரைமறைவு ஆட்டங்கள் வரும் நாட்களில் இன்னும் பல அதிரடி திருப்பங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோல அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே
இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சென்னை மதுரை கோவை